துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சார், துப்பாக்கி மிஷின் கண்ணு கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரத்தை பத்தி பேசுனீங்க. உங்களை தடாவை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. யா. நீ பேசாம கோனார் வீட்டுல போய் நோட்ஸ் வாங்கி படிடா போட. தேங்க்யூ. கோவலனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவை கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றாள். சார், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்காரு. இங்கே போலாமா சார்? உட்காரு. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழிக்கு உயலாலா. பாண்டியனின் ராஜ்யத்தில் நிறுத்துங்கடா முண்டா. பாண்டியனின் ராஜ்யசபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதோடையோ. தேரா மன்னான்னா என்ன அர்த்தம் சார்? அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல தேராதவங்களை எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறதில்ல. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறது பாடுறீங்க, நல்லா கண்ணு மூடி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை. அப்படியே பாடுங்க. சீக்கிரம் மூடுங்க. அலை பாயுதே கண்ணா என் மனமிகு அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. என் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழன். அட போங்க சார், 4:30 மணிக்கு பிகர் வருது, அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா உங்க லொல்லு தாங்கலையே. என் தமிழுக்கு இந்த சோதனையா? My success in setting the economy and keeping England from being... என்னமா ஆடுறா? இது உடம்பு, இது செக்ஸ் உடம்பா? இது ரப்பர் மாதிரி விளையுது. ஃபேண்டாஸ்டிக். பின்னிட்டா பின்னிட்டா. இதுல எல்லாம் தெளிவா இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஞாபக சக்தியில நீங்க புலியா எலியான்னு பாப்போம். நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் என்ன புடவை கட்டிட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். புடவை கட்டிட்டு இருந்த மடிசாரு, ஆனா என்ன கலர்னு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. க்ளீன் போல்ட். பாட்டி மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு கேள்வியை வச்சு என்ன நாக் அவுட் பண்ணிட்டீங்களா? ஏன் தாத்தா, கல்யாணத்தன்னைக்கு பாட்டி கட்டி இருந்த புடவை உங்களுக்கு எப்படி மறந்தது? கல்யாணத்தன்னைக்கு அவர் என்ன எங்கடி பாத்துட்டு இருந்தார்? என் பக்கத்துல இருந்த தோழியை தானே வளைச்சி வளைச்சி பாத்துட்டு இருந்தார். ஏந்திரடி, வெளியில போயிட்டு வந்தா கை கால் அலுமின்னு உள்ள வரணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி சரி சரி. நீ இன்னும் போன ஜென்மத்திலே இருக்க, இந்த ஜென்மத்துக்கு வா. இப்பெல்லாம் இந்த ஃபேஷன் பாரு, சமந்தா ஃபேஷன். அத கவனி, எவ்வளவு ஜோரம் ஆடுறா பாரு, ரப்பர் மாதிரி உடம்ப வளைச்சு. பாத நிறுத்துங்க, நான் எந்த ஜென்மத்திலும் இப்படிதான் இருப்பேன். கௌசல்யா, சத்யம் தியேட்டர்ல லேட்டஸ்டா என்ன இங்கிலீஷ் பிக்சர் ஓடுறது? வயசுக்கு ஏத்த பேச்சு பேசுங்க. வயசுக்கும் பேச்சுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, முதல்ல இந்த அரடாயிரம் போடுற பழக்கத்தை ஒழிச்சு கட்டுங்க. ஹலோ. ஓ ஹலோ, யாரு? ஹரிஹரனா? எப்படிதான் இருக்கு? மழையெல்லாம் மலேசியால எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரொம்ப அவசியம். ஹலோ, உங்க அம்மா பூஜை ரூம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. உன் பொண்ணு வந்து என்ன மாதிரி எப்பவும் போல ஃபேஷனபுளா பல ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா. நான் வந்து எப்பவும் போலதான் வாக்கிங், ஜாக்கிங், மியூசிக்கு, அப்புறம் வந்து யோகா. இப்ப கூட ஒரு ராமாயண படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகேயா? சரி, இந்தா உன் பொண்ணுகிட்ட பேசு. பேசிட்டு கொடுங்க. பேசுமா, பேசு. ஹலோ, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? தாத்தாவும் பாட்டியும் என்ன சரியாவே பாத்துக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க டாடி. சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு. 9 மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு கெட்டுடும்னு சண்டை போடுறாங்க டாடி. ஓகே டாடி, யா பாய்.